ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம். என்னோடய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருக்கும் நன்றி. என்னோடய சேனலில் புது பரிகாரங்கள், சக்தி மேந்த ஸ்லோகங்கள் அத்தனையும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது, தொடர்ந்து ஏதாவது பிரச்சனைகள், கஷ்டங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. பிரச்சனைகள்ங்கிறது வாழ்க்கையில் வரத்தான் செய்யும். அதெல்லாம் நம்ம சமாளிச்சுக்கிட்டு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் பிரச்சனையே வாழ்க்கையாக மாறி பல குடும்பங்கள் ரொம்பவும் திணறி திக்கமுக்காடி கஷ்டப்பட்டுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியாப்பட்டவங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்கள் அத்தனையும் தீரணும், நான் நிம்மதியாக சந்தோஷமாக குடும்பம் நடத்தணும், என்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் நிம்மதி இது மட்டும்தான் வேணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்துக்கு நீங்கள் காலையிலே எழுந்திரிச்சு செவ்வாய்க்கிழமைகளில் குளித்து முடித்ததுக்கப்புறம் எதுவுமே சாப்பிடாதீங்க. ஒரு எலுமிச்சம்பழம் வாங்கிக்கோங்க, நெய் வாங்கிக்கோங்க. போய் அறுகோண விளக்கு, முருகப்பெருமானுக்கு முன்னாடி அறுகோணம் அப்படிங்கிற மாதிரி விளக்கு அது போடணுங்க. போடும்போதே உங்களுடைய பிரச்சனைகள் தீரணும்னு சொல்லி மனசார வேண்டிக்கோங்க. வேண்டிக்கிட்டு போட்டுட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை முருகப்பெருமானுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வேல் இருக்குங்க, அந்த வேலில் வேலும் மயிலும் சேவலும் துணை அப்படின்னு மனசார வேண்டிக்கிட்டு, என்னுடைய பிரச்சனைகள் அத்தனும் தீரணும்னு மனசார வேண்டிக்கிட்டு அந்த வேலில் குத்திடுங்க. குத்திட்டு நீங்கள் வரலாம். இதை தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை செஞ்சுக்கிட்டே வாங்கங்க. நீங்கள் இதை செய்ய எப்படியாப்பட்ட பிரச்சனைகள், கிரக கோளாறுனாலையா இல்லை நம்மளை ஏதாவது தெரிஞ்சும் தெரியாமல் செய்த நம்மளுடைய தீராத பாவங்கள் நம்மளை தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கா, அப்படிங்கும்போது எதுவாக இருந்தாலும் சரிங்க, நல்லபடியாக வாழ்வோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நம்மளே முருகப்பெருமான் காப்பாற்றுவாங்க, கரையேற்றுவாங்கங்கிற நம்பிக்கையோடு இந்த வழிபாடை செஞ்சுக்கிட்டே வாங்க. எந்த நேரமும் உங்கள் மனம் முழுவதும் வேலும் மயிலும் சேவலும் துணை அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கட்டுங்க. சொல்லுங்க, உங்களுக்கு இருக்கக்கூடிய எப்படியாப்பட்ட பிரச்சனைகளும் தூரம் ஓடி போயிடும். சொல்லித்தான் பாருங்கள், இந்த வழிபாட்டை செஞ்சு தான் பாருங்கள். நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம்.